ஓம் சாந்தி. 27/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் இப்பொழுது சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறது. நீங்கள் நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் புத்தி யோகத்தை நரகத்திலிருந்து எடுத்து விடுங்கள். கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சூக்ஷ்மமான இலக்கு எது? அதை யார் கடந்து செல்ல முடியும்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைத்திருக்கிறீர்கள். மாயா உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கமாக திருப்பி விடுகிறது. அநேக புயல்களை கொண்டு வருகிறது. அந்த புயல்களை கடந்து செல்ல வேண்டும். இதுதான் சூக்ஷ்மமான இலக்கு. இந்த இலக்கை கடந்து செல்வதற்கு பற்றற்றவர்களாக ஆக வேண்டும். நிச்சயம் மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் இதை கடந்து செல்ல முடியும். விகாரிகளுக்கிடையில் இருந்து கொண்டே நிர்வீகாரி அன்னப்பறவை ஆக வேண்டும். இதுதான் உழைப்பாகும். முரளியின் பாடல்: பலமற்றவருடன் பலவானின் யுத்தம் நடக்கிறது. ஓம் சாந்தி. புத்திசாலி குழந்தைகள் இதன் அர்த்தத்தையோ நன்றாக புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இந்த நேரத்துல உங்களுக்குள்ள பலம் குறைவாக இருக்கு, மாயாவினுடைய பலம் அதிகமாக இருக்கு. ஆகையால பலமற்றவரின் யுத்தம் பலவானோடு, இதனுடைய அர்த்தத்தை நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்றார். யாருடைய புத்தியோகம் சாந்தி தாமம் மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் புயல் வீசுகிறது. பாபாவோ இப்பொழுது உங்களுடைய முகத்தை திருப்பி இருக்கிறார். அஞ்ஞான காலத்தில் கூட பழைய வீட்டிலிருந்து முகம் திரும்பி விடுகிறது. புது வீடு எப்போது தயாராகும் என்று புதிய வீட்டை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கும் எப்போது நம்முடைய சொர்க்கம் ஸ்தாபனை ஆகும், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம் என்பது கவனத்தில் இருக்கிறது. இந்த துக்கதாமத்தில் இருந்தோ அனைவரும் சென்றே ஆக வேண்டும். குழந்தைகளை இப்போது சொர்க்கத்தின் வாசல் திறந்து கொண்டிருக்கிறது என்று முழு உலகத்தின் மனிதர்கள் அனைவருக்கும் பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இப்போது உங்கள் புத்தி யோகம் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்பவர்களை தூய்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நரகத்திற்கு செல்பவர்களை தூய்மையற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே புத்தி யோகத்தை சொர்க்கத்தின் பக்கம் ஈடுபடுத்த வேண்டும். ஆனால் தந்தையின் புத்தி யோகம் சொர்க்கத்தின் பக்கமும் குழந்தைகளினுடையது நரகத்தின் பக்கமும் இருக்கிறது என்றால் அப்போது இருவரும் ஒரே வீட்டில் எப்படி இருக்க முடியும்? அன்னப்பறவையும் கொக்கும் ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியாது. மிகவும் கஷ்டம். ஏனென்றால் அவர்களுடைய புத்தி யோகமோ 5 விகாரங்களின் பக்கமாக இருக்கிறது. அவர்கள் நரகத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்கள், இவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் என்னும் போது இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது. மிக பெரிய குறிக்கோள் ஆகும். பக்தி மார்க்கத்தில் இந்திரனின் தர்பார் என்று பாடப்பட்டிருக்கிறது. இது ஞானக்கடலின் தர்பார் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை யாராவது தூய்மையற்றவர்களை அழைத்து வந்தால் தண்டனை கிடைக்கும். அதாவது மதுபனத்துக்கு யாரையாவது தூய்மையற்றவர்களை நீங்க அழைச்சிட்டு போனீங்கன்னா யாரை கூட்டிட்டு போறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. கேட்வே டு ஹெவன், அதாவது சொர்க்கத்தின் நுழைவாயில் என்பதை இந்த சிருஷ்டி சக்கரத்தை வைத்து மிக நன்றாக புரிய வைக்க முடியும்.
இன்று உங்களுக்கு முற்றிலும் புதிய டைரக்ஷன் கொடுக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இது எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது? இதில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது! குழந்தைகளின் மீது எவ்வளவு மோகம் இருக்கிறது! குழந்தை இறந்து போனால் முற்றிலும் பித்து பிடித்தவராக ஆகிவிடுகிறார்கள். அளவற்ற துக்கம் இருக்கிறது. பணக்காரர்கள் என்றால் சுகமாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அநேக விதமான நோய்கள் வருகிறது. பிறகு மருத்துவமனையில் படுத்து கிடப்பார்கள். ஏழைகள் என்றால் ஜெனரல் வார்டில் இருப்பார்கள். பணக்காரர்களுக்கு தனியான ஸ்பெஷல் வார்டு கிடைத்து விடுகிறது. ஆனால் துக்கமோ எப்படி ஏழைகளுக்கு இருக்கிறதோ அதுபோல்தான் பணக்காரர்களுக்கும் இருக்கும். ஏழைகளோ பணக்காரர்களோ எல்லாருமே இந்த துக்கத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். தன்னுடைய மனதை நாம் படிக்கிறோமா இல்லையா, எத்தனை பேருக்கு கற்றுத்தருகிறோம் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும்? தினமும் இரவில் இன்று யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று தன்னுடைய சார்ட்டை பாருங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள், அனைவருக்கும் வழி சொல்லுங்கள் என்று ஸ்ரீமத் சொல்கிறது. இதில் பாத்திரம் தங்கமாக இருக்க வேண்டும். அதில்தான் அமிர்தம் தங்கும். அதாவது எவ்வளோ பாபா ஞானம் கொடுத்தாலும் புத்தி என்கிற பாத்திரம் தங்கமாக இருக்கணும். அப்போதான் அந்த ஞான அமிர்தம் அதுல நிலைத்திருக்கும். அதாவது யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் புத்தியில இருந்ததுன்னா நீங்க யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு பாயிண்ட் ஞாபகத்துல இல்லை அப்படின்னா, அல்லது அந்த பாயிண்டின் தாரணை இல்லைன்னா துக்கம் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் சரி துக்கம் கொடுத்துட்டேன், ஏன் இப்படி செய்தோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்கும். சில பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க, அதனால மாறிடுவாங்க, அடுத்த முறை கவனமா இருப்பாங்க. ஆனா ரியலைஸே பண்ணலைன்னா மீண்டும் மீண்டும் அதே தவறு செய்துட்டே இருப்பாங்க. அதனால்தான் பாபா சண்டே அவ்வியக்த சமிகையில மறதி கூட அப்பவித்திரதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறதி கூட தூய்மையற்ற தன்மை. அப்ப ஞானத்தை மறந்துட்டோம்னா நம்ம மூலமா ஏதாவது தவறு நடந்துடும், விக்கர்மம் ஆயிடும். நிறைய குழந்தைகள் முரளியையும் தவறவிட்டு விடுகிறார்கள், கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் படிக்கவில்லை என்றால் என்ன, நாமோ கடந்து சென்று விட்டோம் என்று பொருட்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள். இது போன்ற தேக அபிமானிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். பாபாவுக்கு தெரியும். ஆகையால் இங்கே அவர்கள் வரும்போது கேட்கிறேன். ஏனென்றால் நிறைய பேர் முரளி படித்திருக்க மாட்டார்கள். அதில் ஏதாவது நல்ல பாயிண்ட்கள் இருந்திருக்கும். தினந்தோறும் புது புது பாயிண்ட்கள் கிடைக்கிறதல்லவா? அதாவது எந்த அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு முரளியை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த முரளியில நமக்கு தேவையான ஏதோ ஒரு புது பாயிண்ட் பாபா சொல்லியிருப்பார். ஆகையால நம்ம நல்லா முயற்சி செய்யறவங்க, நம்ம எல்லாத்தையும் கடந்து போயிட்டோம், அதனால முரளி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சில நேரத்துல மதுபனுக்கு பார்ட்டி வருவாங்க இல்லையா, 8 மணிக்கு 9 மணிக்கு வந்து பாண்டபவன் சேருவாங்க சாக்கர் பாபா இருக்கும்போது. அப்போ கூட பாபா கேட்பாரா, இன்றைய முரளி படிச்சிங்களா, ஏதாவது புது பாயிண்ட் உங்களுக்கு தேவையானது இருக்கும், போய் படிச்சுட்டு வாங்க, அப்புறம் பாபாவை சந்திக்கலாம் அப்படின்னு வர. ஆகையால எந்த பாயிண்ட் எந்த நேரத்துல நம்மளை ஹிட் பண்ணுன்றது தெரியாது. அதாவது நம்முடைய புத்தியை வந்து மாத்தோன்றது தெரியாது. ஆகையால முரளிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அது கேட்ட பாயிண்டாக கூட இருக்கலாம், ஆனா அன்றைய அந்த சூழ்நிலைக்கு நமக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அதனால முரளி மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்டவர்களும் அநேக சென்டர்களுக்கு வருகிறார்கள். ஆனால் ஞானம் இல்லை, தாரணை எதுவும் இல்லை. ஆனா சென்டருக்கு வந்துட்டு இருப்பாங்க.
ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பதவி கிடைக்காது. அனைத்தும் நினைவின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. எந்த தந்தையின் மூலம் உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்ய முடியாதா? அதிர்ஷ்டத்திலேயே இல்லை என்றால் பிறகு என்னவென்று முயற்சி செய்வார்கள்? பாபாவும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் பாவங்கள் பஸ்மமாகும் என்று கூறுகிறார். ஆக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? மற்றபடி பாபா ஒன்றும் சாப்பிடாதீர்கள், அருந்தாதீர்கள் என்று அப்படி எதுவும் சொல்வதில்லை. இது ஒன்றும் ஹட்டயோகா இல்லை. போகும் போதும் வரும் போதும் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே எப்படி நாயகி நாயகனை நினைவு செய்கிறாரோ அதுபோல் நினைவில் இருங்கள். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இது பழைய உலகத்தின் கடைசி. தந்தை நேரடியாக வந்திருக்கிறார். எனவே ஒரேயடியாக சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். இவை அனைத்தும் உங்களுடையது என்று இருக்க வேண்டும். இந்த யுக்தியின் மூலம் புண்ணியாத்மாவாக ஆகிவிடுவீர்கள். இரண்டாவது பாயிண்ட், முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. முரளியில் கவனமற்றவராக, பொருட்படுத்தாதவராக இருக்கக்கூடாது. நான் படிக்கவில்லை என்றால் என்ன, நானோ கடந்து சென்று விட்டேன் என்று இருக்கக்கூடாது. இது தேக அபிமானமாகும். முரளியை கண்டிப்பாக படிக்க வேண்டும். வரதானம். சுயம் தன்னை வளைத்து கொண்டு உண்மையான தங்கமாகி ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடிய சுயத்தை மாற்றுபவர் ஆகுங்கள். அதாவது பாபா ரைமிங்க சொல்றார், தன்னை மோல்டு செய்துட்டீங்கன்னா ரியல் கோல்டு ஆயிடுவீங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். ஆகையால முதல்ல சுயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் ஆகுங்க அப்படின்றார். யார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சுயம் தன்னை மாற்றிக்கொண்டு சுயத்தை மாற்றிக்கொள்பவர் ஆகிறாரோ அவர் சதா வெற்றி அடைவார். எனவே சுயத்தை மாற்றுவதற்கான லட்சியம் வையுங்கள். பிறர் மாறட்டும், அப்பொழுதுதான் மாறுவேன் என்று இருக்கக்கூடாது. பிறர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாற வேண்டும், நான் அர்ஜுனன் ஆக வேண்டும். அதாவது நான் முதலில் செல்பவனாக ஆக வேண்டும். அதாவது சதா மாற்றத்தை கொண்டு வருவதில் முதலில் நான் என்று இருக்க வேண்டும். யார் இந்த விஷயத்தில் முதலில் நான் என்று சொல்கிறாரோ அவர்தான் நம்பர் 1 வருவார். ஏனென்றால் சுயத்தை வளைத்து கொள்பவர்தான் உண்மையான தங்கம் ஆவார். உண்மையான தங்கத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறது. ஆகல தன்னை மாத்திக்கிட்டு தன்னை மோல்டு செய்து ரியல் கோல்டு ஆகுங்க. அப்போ உங்களுடைய வேல்யூ அதிகரிக்கும் அப்படின்றார். ஸ்லோகன். தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் நடைமுறை நிரூபணத்தின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த சமிகை. தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் அல்லது தந்தைக்கு மிக அருகில் செல்ல வேண்டும் என்றால் தூய்மையற்ற தன்மை, அதாவது காமம் என்னும் பரம எதிரி கனவிலும் கூட போர் செய்யக்கூடாது. சதா சகோதர சகோதரன் என்கிற நினைவு எளிதாக மற்றும் தானாகவே சுரூபத்தில் இருக்க வேண்டும். ஆத்மாவினுடைய உண்மையான குணஸ்வரூப மற்றும் சக்தி சுரூப மனநிலையிலிருந்து கீழே வராதீர்கள். ஓம் சாந்தி.
சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ